வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சுக்கு மல்லி காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாங்க, விதை கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது ரொம்ப நல்லது. அஜீரணத்துக்கு, ஜலதோஷத்துக்கு, நுரையீரல் பிரச்சனைக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. மிளகு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அது முக வீக்கத்துக்கு ரொம்ப நல்லது, கிருமி நாசினி. அதுக்கப்புறமா 1 துண்டு சுக்கு. சுக்குங்கிறது ஒன்றும் இல்லைங்க, காய வைக்கப்பட்ட இஞ்சி. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம உடம்புல உள்ள இருக்க நச்செல்லாம் வெளியேற்றும், உணவு செரிமானம் ஆகும், வாயுவை சரி பண்ணும், அதுக்கப்புறம் தலைபாரத்தை போக்கும். இதை நீங்கள் அந்த ரசத்துக்கெல்லாம் பொடிப்போம் இல்லையா, அந்த குட்டி குழவி இருக்கும்ல, அதை வச்சு நசுக்கிக்கோங்க. ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ண முடியாது. இதுக்கப்புறமா வெல்லம், இல்லைன்னா கருப்பட்டி, இல்லைன்னா ஜீனி 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட் வெல்லம் கருப்பட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வெல்லம் உடம்பை இருக்கும். அடுத்து நமக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவை. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் மிளகையும் தனியாவையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போது தண்ணியை கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை அதில் போட்டுருங்க. 2 கப் அளவு தண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் அந்த அரைச்சதையும் வெல்லத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க. நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி பாதி அளவு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற அந்த மிளகு, தனியா அதெல்லாம் அந்த மருத்துவ இதெல்லாம் தண்ணியில் இறங்கும். நமக்கு அந்த திக்கான டிகாக்ஷன் கிடைக்கணும். பார்த்திங்களா, நல்லா குறைஞ்சிருச்சு அளவு. இதில் எடுத்துட்டு ஒரு டீ வடிகட்டுறோம் இல்லையா, அதை வச்சு நம்ம வடிகட்டிட போகிறோம். நான் கொஞ்சம் காட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக 5 ஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வேணும், குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. நம்ம இது போட்டதுக்கப்புறம் கூட வெல்லம் போட்டு குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் மாறாது. இது நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி பிரச்சனை, ஜலதோஷ பிரச்சனை, சைனஸ் ட்ரபிள், அடுக்கு தும்மல் போடுறவங்க, தொண்டை கரகரப்பு இருக்கிறவங்க, அந்த த்ரோட் பெயின் வர்றது எல்லாமே அப்படி பறந்து போயிடும். காலையில் ஒரு தடவையும் சாயந்தரம் ஒரு தடவையும் குடிங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூப்பரான சுக்கு மல்லி காஃபி